everybody. Jailer 2 ஷூட்டிங் கேரளாவில் ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்குகிறது. கேரளா ஊடகங்கள் உறுதி செய்த செய்தி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி படு ஜோரா போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில சும்மா மரண மாஸ் காட்டிட்டு இருக்காராம் தலைவர். இது வரைக்கும் எடுத்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்களா. இப்படி ஒரு மரண மாஸ் காட்டிட்டு இருக்காரு நெல்சன் அப்படின்னு தலைவர் ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல பிரிச்சு மேய்ஞ்சிட்டாராம். அதாவது இந்த படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி இந்த படத்துடைய டைட்டில் டீசரை நீங்க பார்த்துருப்பீங்க. அதோட பல மடங்கு இந்த படத்தை நீங்க மாசா பார்க்க போறீங்க. நெல்சன் அவர்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் சன் பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெல்சனுடைய ஸ்கிரிப்ட் நீங்க வேற லெவல். அவருடைய டார்க் காமெடி அதுக்கும் மேலேயா இருக்கும். அதுவும் இல்லாம சன் பிக்சர் ஆல்ரெடி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. நெல்சன் அவர்கள் அவருடைய கைவண்ணத்தை காட்டுவார், பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. நீங்க எழுதி வச்சிங்க. ஜெயிலர் 2 இந்தியா மூவி இல்ல, உலக சினிமா வரலாற்றையே திரும்பி பார்க்க வைக்க போகுது. ஏன்னா முதல் முறையில் ஒரு தமிழ் படம் இங்கிலீஷில் வெளியாக போகுது. நிறைய படங்கள் இங்கிலீஷ் டைட்டிலில் வெளியாக இருக்கலாம், ஆனால் இங்கிலீஷ்லேயே வெளியாகிற முதல் தமிழ் படம் என்ற பெயர் பெற்றிருக்கு ஜெயிலர் 2. பார்த்துங்க, உலகம் முழுவதும் தலைவருடைய கொடி பறக்க போகுது. இந்த நாளில் இப்போ நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. இது சத்தியமான வார்த்தை, சத்தியமா நடக்கும். ஜெயிலர் 2ல எல்லாமே 2வா இருக்க போது. தலைவரே அதுல டபுள் ரோல்ல நடிக்கிறார், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வில்லனும் 2 பேருங்க. ஒன்னு நம்ம S.A. சூர்யா, ஆல்ரெடி இதை பாருங்க தெரிக்க விட்டுட்டாராம். இது வரைக்கும் தலைவர் கூட 2 பேரும் காம்பினேஷன் சீன் தான் எடுத்திருக்காங்களா. அப்படி மாசா தெரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு மலையாள ஆக்டர் ஆல்ரெடி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவரும் தலைவர் கூட இணைந்து நடிக்கிறாங்க. அவரும் பெரிய வில்லன். எது எப்படியோ எல்லாம் பிரிச்சு மேயறவங்களா இருக்காங்க. நடிப்பு அரக்கர்களா சேர்ந்து இந்த படத்தை எப்படி தூக்கி சாப்பிட போறாங்க அப்படின்றதுதான் இப்போ மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை எகிரவிட்டு இருக்கு. இந்த நிலையில நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடியில தலைவருடைய ஜெயிலர் 2 படத்துக்கு ஷூட்டிங்க்கு செட் போட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற தகவலை சொல்லியிருந்தேன். அது உண்மைதான் அப்படின்னு கேரளா ஊடகங்கள் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதில் அவங்க கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த ஷூட்டிங் ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஏப்ரல் 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. இந்த வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் படக்குழு அனைவரும் கேரளாவுக்கு சென்று விடுவார்கள் அப்படின்ற தகவல் வந்து ஆல்ரெடி மலையாளத்துல மம்முட்டி அவருடைய பேரும் வந்துருந்துச்சு, மோகன்லால் அவர்களும் இருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அங்கேயே 2 பேரு பாலையா அவருடைய பேரும் வந்திருந்து. பாலகிருஷ்ணா இவர் தெலுங்கு ஆக்டர். இது போல முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா இந்தியில நிறைய ஆக்டர்கள் நடிக்க போறாங்க, பெரிய பெரிய பிரபலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அப்படி பட்டையை கிளப்ப போறாரு தலைவர். அதெல்லாம் உண்மையா ஆகும் பட்சத்துல இந்த படம் கூலியோட அதிக வசூல் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கிலீஷ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறது தான். ஏன்னா இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆனாலே இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு முழுவதும் அதிக எண்ணிக்கையில ரிலீஸ் ஆகும். ஒரு வாரம் ஓடினாலே போதும், அது 1000 கோடி அசால்ட்டா தட்டி தூக்கிடுவாரு அப்படின்ற தகவல் வந்த வண்ணம் இருக்கு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தரிசனம் இப்போ கேரளா ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் தலைவரை தரிசிக்க போறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.